பரந்தாமனா யாருன்னு தெரியும், ஆஸ்டின்னா யாருன்னு தெரியும். அது மாதிரி தாவேக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ யாராவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி 2 பேரும் ரிசைன் பண்ண சொல்லுங்க, இடைத்தேர்தல் வரும், நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னது அது என்ன குதிரை பேர் இல்லாம வேற என்ன பேர்? அதே வைகோ தான் குதிரை பேரத்தை ஆரம்பிச்சதே கடந்த காலங்களில் திமுக தான் செஞ்சது. இது குதிரை பேரம்னா அது என்ன பெருச்சாலி பேரம்? பாப்பா மாடல் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க சார் திமுகவை. பாப்பா மாடல்ன்றதுக்கு என்ன அவருக்கு ஆதாரம் இருக்கு? சோஃபா மாடலுக்கு எங்களுக்கு ஆதாரம். அப்படி சோஃபா கொடுத்திருந்தாங்கன்னா சோஃபால என்ன பணம் வந்ததா? அது நீங்க பாருங்க தம்பி. ஏன் திரும்ப திரும்ப இந்த ஆட்சி 6 மாசம் கூட தாங்காது, சீக்கிரம் ஆட்சி கவிழ்ந்துடும், இப்படிங்கிற விஷயங்களை தொடர்ச்சியா பேச வேண்டிய தேவை என்ன சார்? தேவைதான் இருக்கு. என்னன்னா அது தாவேக்கு அவருக்கு ஒரு ஆதரவா போவாதா சார்? நம்மளுடைய கோமாளி கூட்டத்துக்கு இவங்க ஆதரவு முழுமையா என்னைக்கும் இருக்காது. அதனாலதான் அதிமுக கோமாளியில கூட்டு வராங்க. கூட்டணி சேர்றதுக்காக இந்த மாதிரி முயற்சிகளை ஈடுபட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை தான் சார் அவங்க காரணம். சார் வெத்து கதையை பேசுறதை விட்டு வேலை வெட்டியை பார்க்க சொல்லுங்க சார் ஆட்சியாளர். Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு காவல் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். அவரு ஒரு தனியாக இருக்கக்கூடிய பிரைவேட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் உங்க கூட இருந்துகிட்டே இருக்கிறாரு. அதுக்கு என்ன பதில்? ஏன் போலீஸினுடைய புரோட்டோக்காலை வயலேட் பண்றீங்க? டிஜிபி இடிச்சுக்கிட்டு அவர் போறாரு. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இல்ல வலுவான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யணும் சார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு போராட்டங்கள் நடத்துறது யாரு பண்ணுறீங்க? திமுக தரப்புல இருந்து என்ன பெருசா அவங்க செஞ்சு கீழ்ச்சாங்க நாங்க போராட்டம் பண்றதுக்குப்பா? திரும்ப திரும்ப அவங்க இப்படி இருக்காங்க, அவங்களோட நிகழ்வுகள் இப்படி இருக்கு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத ஒரு சிரிக்கும் விதமா அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவங்க கன்வே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏன் தோத்தோம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியில திமுக இல்லையா? இல்ல அதாவது வந்து இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைகிறார் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா எம்எல்ஏக்களை 35 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து திமுக குதிரை பேரம் செய்ய முயற்சிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு. திமுக சார்பில் தொடர்ந்து அதற்கான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த நாட்கள்ல அதிகம் பார்க்க முடியல, தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றாங்க. இன்றைய தினம் அவங்க காவல் நிலையத்தில் ஆஜராகணும்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? தலைமறை விட்டாங்கன்னு யார் சொன்னாங்க? யார் முன்னாடி வந்து அவர் வந்து நான் இருக்கிறேன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுமா? நான் தலைமறைவுங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. அவங்க நோட்டீஸை சர்வ் பண்ணாங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து அதை டீல் பண்ணுவாங்க. 35 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு தாவேக்கா சொல்லுதுன்னா இது வந்து ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு கதை. அது ஏன்னா வந்து அவங்க சொல்கிற அந்த திருநாவுக்கரசுன்னு சொல்லக்கூடிய இவரும் சரி, அல்லது ஆதவ் ஒரிஜினா அவர்களும் சரி, அல்லது ஜான ஆரோக்கியசாமி, இவங்க 3 பேருமே லயோலா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டு கூட ஒரு கதையை உருவாக்கி நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 9 பேர் வரைக்கும் இது வரைக்கும் கைது செஞ்சுருக்காங்களே சார். எஃப்ஐஆரும் கைது யார் வேணால் செய்யலாம். ஆனால் அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நம்ம விசாரணையின் போதெல்லாம் தெரியும். இன்னும் எஃப்ஐஆரே வெளியிடலை. இந்த வழக்கு குறித்த எஃப்ஐஆர் வந்து இணையதளத்திலும் கிடைக்கல. அதாவது போலீஸ் தரப்புல வந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பா என்னன்னு தெரியல. ஆனால் போலீஸ் தரப்பில் செய்தி குறிப்புன்னு மட்டும் வெளியிடுறாங்க. அதில் வந்து 35 கோடின்றது 108 கோடி வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் இருக்குதே தவிர வந்து கான்க்ரீட்டான ஒரு தகவலோடு வந்து ஒரு வழக்காக இதை வந்து எங்களால் பார்க்க முடியல. ஓகே, அவங்க வந்து வெளியில் வந்து சொல்லட்டும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்து இதுதான் கம்ப்ளைண்ட்டு இவருடைய மேலே இருக்குது, இது வந்து எஃப்ஐஆர் காப்பின்னு பொதுதளத்தில் போடட்டும். இது வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி பொதுதளத்துக்கே வராத போது கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அதே போல் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துருந்தோம். காவல்துறையினர் கைது செய்த பிறகு என்ன பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், தாவேக்கால இணைய சொல்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் வச்சுருந்தாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் உண்மையானது. அதாவது இவங்க வந்து யாரோ சொன்னாங்க எவங்களோ சொன்னாங்கன்னு கட்டுக்கதை எழுதின கதை வந்து 35 கோடி ரூபாய் பேரம் திருவல்லிக்கேணி வழக்கு. ஆனால் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் கைது செய்தது உண்மை. அது காட்சி ஊடகங்களில் வந்திருக்கு, செய்தித்தாளில் வந்திருக்கு. ஒரு டிஃபமேஷன் கேஸுக்காக அவதூறு வழக்குக்காக கைது பண்ணி 5 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் வந்து விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
அதுவும் திருச்செந்தூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காவலர் துறை கைது பண்ணுறாங்க. ஆனால் தூத்துக்குடி எஸ்பி வந்து அலுவலகத்தில் கொண்டு போய் வச்சு 7 மணி நேரம் இன்ட்ராகரேஷன் பண்ணுறாங்க. அவரே வந்து வெளியில் சொல்கிறார், மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸை பார்த்து என்னை வந்து காவல்துறை வந்து இத்தகைய அழுத்தத்தை கொடுக்குது, ராஜினாமா செய்ய சொல்லுது, தாவைக்கால இணைய சொல்லுது அப்படின்னும் போது இதை நம்ம வந்து புறந்தள்ள முடியாதுல்ல. இது திருவல்லிக்கேணி கட்டுக்கதை மாதிரி இந்த திருச்செந்தூர் கதையை நம்ம வந்து புறந்தள்ள முடியாத. இது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்குறேன், இது நாள் வரைக்கும் யாராவது காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்கா? ஆட்சியாளர்கள்கிட்ட இருந்து ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கா? அன்றைக்கி இது அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்ன உடனே 7:30-8 மணிக்கு சொன்ன உடனே 9 மணிக்கு அவசர கோலத்தில் வந்து நிர்மல்குமார் பேட்டி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ரவுடி, கட்ட பஞ்சாயத்து இதான் சொன்னானே தவிர என்ன செஞ்சாலும் கட்சியில் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், சேர்த்துக்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்போ என்ன சேர்த்துக்க மாட்டோம் ஐடியாவில் இல்லைன்னா அப்போ சேர்த்துக்கிற வேலையில் செஞ்சு தானே இருக்கீங்க. நாங்கள் அந்த செயலில் ஈடுபடல் சேர்த்துக்க வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்லை. சேர்த்துக்க வேண்டிய தேவைன்னு இருக்கிறது தானே தேவையில்லைன்ற ஒரு வார்த்தை வருது. நாங்கள் கேட்குறது நீங்கள் சேர்த்துக்கிறியா சேர்த்துக்கலையான்னு சப்ஜெக்ட் இல்லை, குற்றச்சாட்டு சொல்கிறோம். நிர்பந்தப்படுத்தியிருக்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க, போலீஸை வச்சு நீங்கள் அடிப்படையை வைக்கிறீங்கன்னு சொல்கிறோம். இல்லைன்னு மறுங்க, நாங்கள் அப்படி செய்யலைன்னு சொல்லுங்கள். காலில் விழுந்தா கூட நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னா அப்போ காலில் விழ வேற யாராவது காலில் விழுந்தா சேர்த்துக்கிறீங்களா? விஜயபாஸ்கர் எதில் விழுந்தாரு சார்? 2 விஜயபாஸ்கரும். அப்போது ஆள் பிடிக்கிற வேலை செஞ்சுன்னு தான் இருக்காங்க. அவனும் யோக்கியனும் கிடையாது, உத்தமர்கள் கிடையாது. அப்போ அந்த ஆள் பிடிக்கிற வேலை செஞ்சுங்கிற உங்களை பார்த்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்துவது, குற்றச்சாட்டு சொல்லுவது இயற்கையாக இருக்குல்ல. அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல அவங்க தானே இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே கிளாரிஃபை பண்ணி போலீஸ் சொல்லணும்ல. நான் என்ன கேட்குறேன், போலீஸ் மேலே சார்ஜ் வச்சுருக்கோம்ல. ஏன் ஊருக்கு முன்னாடி வந்து ரகசிய அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்களே, எந்த ஒரு செய்தி குறிப்பும் வந்து ஆத்தென்டிகேஷன் செய்தி குறிப்பே இல்லை போலீஸு. இதுக்கு என்ன ஒரு செய்தி குறிப்பும் வரலையே? இதில் எஸ்பி தூத்துக்குடி பதில் சொல்லியிருக்கணும்ல, இல்லை டிஜிபி பதில் சொல்லணும்ல, ஒரு காவல்துறை மேலே சொல்கிறோம்ல, அவங்க சொல்லணும்ல. அப்போ இவ்வளோ நாள் மௌனம் எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட எங்கன்னா 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வாய் திறக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? உண்மை தானே? பட் விமர்சனங்களை தாண்டி திமுக சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு சார்? நேற்றைய தினம் ஆளுநரையும் சந்திச்சு திமுகவும் பேசியிருக்காங்க, அதிமுகவும் பேசியிருக்காங்க, பாஜகவும் பேசியிருக்காங்க. திமுக அதிமுக ஒரே நாள்ல போய் ஆளுநரை சந்திக்கிறது தான் எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது வந்து எங்களுடைய குற்றம் இல்லை. ஆளுநர் வந்து ஃபுல் டைம் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் கிடையாது. அவர் சார் திமுக அதிமுக ரெண்டுமே ஆளுநரே வேண்டாங்கிறத 2 கட்சிகளோட நிலைப்பாடு. பட் அப்படி இருக்கும்போது ஆளுநர்கிட்ட போறது வந்து சரியா அப்படின்னு கேக்குறாங்க. அரசியல் சாசனத்தில் ஆளுநர் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு, ஆளுநருக்கு அசம்பிளி சம்மன் பண்றாரு. சார், ஆளுநருடைய ரோலுங்கிறது வந்து தேவையில்லாததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா சோலாங் அரசியலமைப்பில் இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்தி அதை வந்து மதிப்பு கொடுத்து தானே ஆகணும். ஓகே, நீங்க எல்லா அரசாணைகளும் ஆளுநர் பேர்ல தானே வருது. நாங்கள் 3 கட்சியும் ஒரே நாளில் போனது வந்து எங்க தப்பு இல்லை. ஆளுநர் ஃபுல் டைம் தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா அவர் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறுத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவார். அவர் வந்து ஒரு நாள் 2 நாள் இங்கே இருக்கிற காலகட்டத்தில் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாங்களோ, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நாங்கள் வந்து இந்த ஆளுநரை பார்க்கறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து ஆளுநர் மாளிகைக்கு மெயில் அனுப்பினோம். நான் ஆளுநர் ஊரில் இல்லாத போதே நாங்கள் மெயில் அனுப்பியிருக்கேன், நானே அனுப்பியிருக்கேன். தலைமை கழகத்தின் சார்பாக எங்கள் ஆளுநரை சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஆளுநர் ஒரு டிலே ஆகுதுன்றனால தான் நான் போய் 1ஆம் தேதி அன்னைக்கு போய் அமைப்பு செயலாளருடைய கடிதத்தை நான் தான் போய் ஆளுநருடைய செக்ரட்டரிட்ட கொடுத்துட்டு வந்தேன் கவர்னர் மாளிகையில். அன்றைக்கி நைட்டு ஆளுநர் வந்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் போது அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க. பிஜேபி வாங்கச்சா ஏடிஎம்கே வச்சா எங்களுக்கு நான் தெரியும். அங்கே போனப்பறம் தான் தெரியுது ஏடிஎம்கே அடுத்தது வந்து பார்க்குறாங்கன்றது. அதனால் வந்து எல்லாம் 3 பேரும் ஒன்றா போகிறதெல்லாம் சந்தேகப்படுறதுன்றது அது சந்தேகப்பட்ட பட்டு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஓகே சார். அதே போல் இப்போ தொடர்ந்து திமுக எம்எல்ஏக்களை தாவேக்காவை சார்ந்த நபர்கள் வந்து பணம் கொடுத்து விலை பேச முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்போ அடுத்தடுத்து வரதை நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாமே அவங்க பண்றாங்க, எங்க சைடு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு ஒரு மடைமாற்றம் வேலையாவே இருக்கா சார்? ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து எம்எல்ஏக்களே யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி அவங்க கிட்ட போய் பேச முடியும், அவங்கள வாங்க முடியும் அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் நம்ம இல்லை எம்எல்ஏக்கள் யாருன்றது எங்களுக்கு தெரியல, அவங்கள போய் வாங்க போறன்ற விஷயன்ற வந்து எங்களுக்கு தேவையில்லாத வேலை அது. ஆனால் நாங்கள் யார் எம்எல்ஏக்குன்னு அவங்களுக்கு தெரியுதுல்ல. நாங்களும் ஒன்றும் வந்து அன்னோன் பர்சனாக நாங்கள் எம்எல்ஏஸ் ஆகலையே. நாங்களாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து களப்பணியில் செஞ்சுருக்கோம், மக்கள் பணியில் செஞ்சுருக்கோம். பரந்தாமனா யாருன்னு தெரியும், ஆஸ்டின்னா யாருன்னு தெரியும், அனிதா ராதாகிருஷ்ணன் யாருன்னு தெரியும். அந்த மாதிரி தாவேக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ யாராவது தெரியுமா அதுக்கு முன்னாடி? இல்லை, இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் யாருன்னு தெரியுமா? அதனால் அவங்க நாமன் கல்ச்சர் வேறு, எங்கள் நாமன் கல்ச்சர் வேறு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து மாறி மாறி ஒரு டைவர்டிக் பாலிடிக்ஸ்க்காக இது சொல்கிறன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவை எங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு தான். இப்போ சார், நாங்கள் வந்து ஆட்சியை அமைக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ வேணும், இல்லை 8 எம்எல்ஏ வேணும்னா
நாங்கள் இதில் வந்து ஈடுபடுறதுல ஒரு நியாயம் இருக்குது சார். 50-53 சீட்டு தான் திமுக. இல்லை சரியான்ற அர்த்தக்கருத்து வரேன். நீங்கள் சொன்ன வாதத்துக்காக பேச கோணத்தில் நீங்கள் சொல்கிற வாதத்துக்கு நான் பேசுகிறேன். ஓகே, எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் வந்து 8 பேர் 9 பேர் தான், ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு லிஸ்ட் நம்பர் ஆஃப் தேவைப்படுதுன்னா அரசியலில் முயற்சி செய்யலாம் சார். நான் 53 சீட்டு 54 எம்எல்ஏ தான் இருக்கிறோம். நாங்கள் 118க்கு நாங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது, அவ்வளோ பேர் விலை வாங்க முடியுமா? இதெல்லாம் பைத்தியக்கார எக்ஸசைஸ். இது திமுக அது செய்யுமா? அது செய்யவே தேவையில்லை. அதிமுகவை முன்னிலைப்படுத்தி அவங்கள ஆட்சியில குறைக்கிறதுக்கான அதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் வந்து கதைகள். நான் இன்னொன்று சொல்றேன் கேட்டுங்க. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இறந்த போதே திமுகவுக்கான எண்ணிக்கை அதிகம், 90 சீட் இருக்குது. அப்பவே நாங்கள் அதை செய்யாத போது இப்போ எப்படி செய்வோம் நாங்கள் அதை? அதனால இதெல்லாம் வந்து தாவேக்கா தான் மடைமாற்றுறது. ஏன்னா தாவேக்கா தான் இன்னைக்கு தேவை. ஒரு சீட்டு 2 சீட்டுன்ற அவங்களுக்கு தான் தேவை. நான் கேட்குறேன், இடதுசாரி கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. போதிய எண்ணிக்கையை நீங்கள் பலத்தை ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கள்ளத்தனமாக அதிமுகவில் வந்து பிரிஞ்ச குரூப் ஆஃப் செக்ஷன் அவங்கள போய் நீங்கள் சந்தித்து அவங்களோட 25 ஓட்டம் வாங்கி 144 வாங்கிட்டீங்க. பின்ன எதுக்கு நீங்கள் இப்போ ஏடிஎம்கில் இருக்கலாம் உள்ளே சேர்த்து ரிசைன் பண்ண வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த ஆதரவு மேலே நம்பிக்கை இல்லையா? அண்ணன் திருமா சொல்கிறார், இந்த ஆட்சி களைவதற்கு நாங்கள் ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டோம், நம்பிக்கையாக இருங்கன்றார். அப்போ அவர் மேலே நம்பிக்கை இல்லையா? இடதுசாரிகள் அமைச்சரோட பங்கெடுக்கலன்னா கூட நாங்கள் ஆதரவு கொடுத்தது எங்கள் ஆதரவு உறுதியானன்றாங்க. அப்போ அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு காங்கிரஸ் மேலே வேணால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 2 கட்சியும் வந்து நம்பிக்கைக்கு பேர் போன கட்சிகள், கிரெடிபிலிட்டி உள்ள பார்ட்டிஸ். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இன்றைக்கி சந்தர்ப்பங்கள் காரணமாக சில கருத்துக்கள் அரசியல் ரீதியில் இருக்கலாம். அப்போ தாவேக்காவுக்கு தானே பயம் இருக்குது, எனக்கு ஆள் வேணுன்ற ஒரு பயம் அவங்களுக்கு தானே இருக்குது. அப்போ அவங்க தான் இது குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் வைகோ அவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் அதையும் எடுத்துக்க மாட்டீங்க. வைகோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, முதலமைச்சருக்கு நானும் 1 மணி நேரம் பேசணும், 2 பேரும் ரிசைன் பண்ண சொல்லுங்க, இடைத்தேர்தல் வரும், நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னது. அது என்ன குதிரை பேர் இல்லாமல் வேற என்ன பேர்? அதே வைகோ தான் குதிரை பேரத்தை ஆரம்பிச்சதே கடந்த காலங்களில் திமுக தான் செஞ்சது. இது குதிரை பேரம்னா அது என்ன பெருச்சாலி பேரம்? அந்த பெருச்சாலியை கையில் பிடிச்சவர் தான் வைகோ அண்ணா அறிவாலயத்துக்கு. சரி, நீங்கள் ராமகிருஷ்ணனை ஒதுக்கிட்டீங்க, ராமகிருஷ்ணனை கட்சியை விட்டு நீக்கி வச்சிட்டீங்க. ராமகிருஷ்ணன் தன்னுடைய கட்சியில் தனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லைன்னு வெளியில் வராரு. அதுக்கு பிறகு எங்ககிட்ட சேர்க்குறாரு. நாங்கள் போய் ராமகிருஷ்ணனை வந்து வா கட்சியில் சேர்த்துக்கோ, எங்கள் ஆட்சிக்கு ஒரு கால் ஊனமாக இருக்குது, இல்லை ஒரு கால் வந்து எங்களுக்கு போதியா இல்லை, சப்போர்ட் இல்லை, முட்டுக்குடுன்னு கூப்பிடலை. புரியுதுங்களா? அவருக்கு அந்த கட்சியில் வந்து உடன்பாடு இல்லை, கருத்து மாறுபாடுக்காக வெளியில் வராரு, வந்து சேர்றாரு, அவ்வளோதானே. இதெல்லாம் இருக்குது. நாங்கள் போய் பிடிச்சிட்டு வரலையே. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வைகோ சொன்னதுக்கும் இன்னைக்கு தாவேக்கா அதிமுகவில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மரதம் குமரவேல் கீழே ரிசைன் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கே நடக்கலையே. ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கும்போது அதிமுகல இருந்து விலகிற நிர்வாகிகள் தாவேக்காக்கு போறதுக்கு முக்கிய காரணமா சொல்றது திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்தே பேசப்பட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், திமுக எதிர்கட்சியா தன்னோட முழு பலத்தோட செயல்படும், பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும், அரசை கண்டிக்கும்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போதும் ஏன் திரும்ப திரும்ப இந்த ஆட்சி 6 மாசம் கூட தாங்காது, சீக்கிரம் ஆட்சி கவிழ்ந்துடும், இப்படிங்கிற விஷயங்களை தொடர்ச்சியா பேச வேண்டிய தேவை என்ன சார்? தேவைதான் இருக்கு. என்னன்னா அது வந்து தாவேக்கு அவருக்கு ஒரு ஆதரவா போவாதா சார்? என்ன ஆதரவா போறது, என்ன ஆதரவா போறது? இருக்கிற நிலைமை தானே பேசுறோம். என்ன நான் 118 160 சீட்டு வாங்கினு விஜய் ஜெயிச்சு வந்துட்டாரா? விஜய்க்காக விழுந்த ஓட்டம் இது. விஜய் ஆட்சி அமைக்கணும் 150 160 சீட்டு விழுந்திருக்கோம் சார். புரியுதுங்களா? நீங்க வாங்கினதே 108 சீட்டு தான். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நான் 108 சீட்ல ஒரு சீட்டை ரிசைன் பண்றீங்க, 107. அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டு வந்து தடை குடிக்குது ஃப்ளோர் டெஸ்ட்டும் போது 106, சபாநாயகர் 1, 105. இவ்வளோ தான் உங்கள் சீட்டு. என்னமோ 150 இருந்த மாதிரி பேசுகிறாங்க இவங்க. 105 சீட்டு வச்சிருக்கிற கவர்மெண்ட் என்னைக்குனாலும் கவுழுன்றது இயற்கை சார். இப்போ அரசியல் தெரிஞ்சவங்க யாருக்குனாலும் தெரியும். நாளைக்கே அண்ணன் திரும்ப வந்து ஒரு பிரச்சனைக்கு, இப்போ ஆணவ படுகொலை நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் அதிகமாக நடந்துருக்கு. அவருடைய கருப்பொருளிலிருந்து அவருடைய முக்கியமான அந்த நியூக்ளியஸ் கட்சியினுடைய கருத்துக்கள் இருந்து முரண்பட்டு போது இந்த ஆட்சின்னு அண்ணா கை பண்ணிட்டு உட்காந்துருப்பாரா? கட்சியை காப்பாற்றி ஆகணும். திருமணம் வெளியே வருவார். அப்போ ஒரு கால் உருவப்படுது. நாளைக்கு இடதுசாரிகள் வந்து இன்னைக்கு இருக்கிற தொழில் பிரச்சனைகள், தொழிலாளர் பிரச்சனை, இண்டஸ்ட்ரியல் பாலிசி பற்றி ஒரு கருத்து முரண்பாடு வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்துருவாங்களா? வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் அதே இதையெல்லாம் தெரிஞ்சுதான் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. திமுக அரசாங்கத்தில் போட்ட அந்த ஜிஓ வந்து உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்கு. இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஏற்கனவே இருக்கிற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு முரணா சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு பொறுத்த விஷயத்தில். இதே மாதிரி அடுத்தடுத்து போகும்போது ஐயூஎம்எல் அமைதியாக இருக்குமா?
வெளியே வந்துருவாங்க. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுதான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து இவங்களை நம்ப முடியாது, இவங்க நம்ம வந்து கொள்கை சார்ந்த நபர்கள், இவருங்க நம்மளுடைய கோமாளி கூட்டத்துக்கு இவங்க ஆதரவு முழுமையாக என்னைக்கும் இருக்காது, அதனால தான் அதிமுக இருக்கிற கோமாளியில கூட்டு வராங்க. இதுவே வந்து நம்ம கொடுக்குற ஒரு எச்சரிக்கை மாதிரி தானே சார் இருக்கு விஜய்க்கு. அந்த பயத்தினாலதான் திரும்ப திரும்ப எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அமைச்சர் தொடர்பான ஒரு புகார் வருது, சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு புகார் வருது, எதற்கெடுத்தாலும் முந்தைய அரசு தான் காரணம், இந்த மாதிரி திமுக அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்காக இந்த மாதிரி முயற்சிகளை ஈடுபட்டாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை தான் சார் அவங்க காரணம். சார் வெத்து கதையை பேசுறதை விட்டுட்டு வேலை வெட்டியை பார்க்க சொல்லுங்க சார். ஆட்சியாளர்களை தினந்தோறும் கதை எழுதின்னு ஸ்கிரிப்ட் எழுதின்னு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு இருக்க வேணான்னு சொல்லுங்க. உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, உங்களை நம்பி 4 கூட்டணி கட்சி வந்திருக்கு, கொள்கை உள்ள கட்சிகள்லாம் வந்திருக்கு. ஆட்சியில் வந்து உட்காந்து ஏதாவது செய்யுங்க. இன்றைக்கி ஆங்கில நாளிதழில் வந்திருக்கு, அரசு ஆணைகளே வந்து பொதுதளத்தில் இல்லை. 2 பேர் உங்கள் பக்கத்தில் உட்கார்றாங்க அமைச்சரவை கூட்டத்தில், யார் அவங்க? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஒரு முதலமைச்சர் Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு காவல் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அவர் ஒரு தனியாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறாரு, அதுக்கு என்ன பதில்? ஏன் போலீஸினுடைய ப்ரோட்டோக்காலை வயலேட் பண்ணுறீங்க? டிஜிபி இடிச்சுக்கிட்டு அவர் போகிறாரு. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இதெல்லாம் வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஊடகங்கள் கிட்ட போய் அவர் அவைலபிளாக இல்லை முதலமைச்சர், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து திசை திருப்புற வேலையை தான் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தானா. நான் விஜய் வீட்டில் கேஸ் எரியலைன்னா அதுக்கும் திமுக தான் காரணமா? இல்லை விஜய் வந்து வயிற்றால போச்சுன்னா அதுவும் திமுக தான் காரணமா? நீ கண்டதை சாப்பிட்ருப்ப, அதுக்கு நாங்களா பொறுப்பு? இல்ல வலுவான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யணும்ல சார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு போராட்டங்கள் நடத்துறது யாரு பண்ணுறீங்க? திமுக தரப்புல இருந்து என்ன பெருசா அவங்க செஞ்சு கீழ்ச்சிட்டாங்க நாங்கள் போராட்டம் பண்றதுக்குப்பா? நாட்டில் கவர்மெண்ட்டே நடக்கலன்னா எங்களுடைய கவலை. நான் போராட்டம் பண்றது எங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல சார். நாங்கள் தானே சொல்கிறோம் 6 மாதம் வந்து இந்த அரசு நடக்கிற விஷயங்களுக்கு நாங்கள் வந்து டைம் கொடுக்குறோம், கெஸ்டேஷன் பீரியட் கொடுக்குறோம்ல, அதை வெயிட் பண்ணோம்ல. சட்டம் ஒழுங்கோ ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு குரலை காட்டியிருக்கிறோம், மாணவர்கள் வச்சு போராட்டம் பண்ணியிருக்கோம், அது வேற. ஓகே, அரசுக்கு எதிராக போராடுறது நேரம் இருக்குது, டைம் இருக்குது. போராடினாலும் எங்களுக்கு டைம் கொடுக்குன்றீங்க, வெயிட் பண்ணி தான் பண்ணணும். அதே போல இந்த ஜென்சி டிஎம்கே நிகழ்வுகள் நிறைய இடங்கள்ல நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சட்டமன்றத்தில் என்ன விஷயங்கள் நடந்ததோ அதை மார்க் பண்ற மாதிரியான விஷயங்களை அவங்க பண்றதையும் பார்க்க முடியுது. சட்டமன்ற நிகழ்வுகளை நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம நேரலையில பார்க்குறோம். அரசாங்கம் எப்படி நடக்குதுங்கிறது மக்களுக்கும் புரியுது, மீடியாக்கள் மூலமாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அவங்க இப்படி இருக்காங்க, அவங்களோட நிகழ்வுகள் இப்படி இருக்கு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சிரிக்கும் விதமா அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவங்க கன்வே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதானே இருக்கிறாங்க. சட்டசபையில விசில் அடிக்கிறதுலாம் சட்டசபையில கேள்வி சார், அது சட்டசபையில பாத்துட்டாங்க சார். திமுக எதிர்கட்சியா இருக்கு. என்ன கேட்கறேன், இது வந்து தனிமதி. இப்ப நான் என்ன கேட்கறேன், மந்திரிகளாம் யோகியமா பேசுறாங்களா, ஒழுங்கா பேசுறாங்களா பொதுவெளியில? அவங்க இளைஞர்கள் இளையத்திறமை அவங்களுடைய பார்வையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. சட்டமன்றத்தில் இப்படி தான் நடக்குதுன்னு அவங்க அண்ணாவுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு திராவிட இயக்கங்களை சொல்லி கொடுத்துருக்குறோம். அதுக்கு எதுக்கு மாறுபாடு இருக்குதுன்னு அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஜெனரேஷன் சொல்கிறாங்க. ஓகே, எங்கேயாவது சட்டசபையில் கை தட்டி பார்த்துருக்கீங்க நீங்கள்? மேசையை தட்டுவாங்க, கை தட்டுறாங்க. விசில் அடித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? விசில் அடிக்கிறாங்க சட்டசபையில். அப்போ என்ன பண்ண முடியும்? இதை எடுத்து சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? விசில் அடிக்கிறதெல்லாம் இவங்க வந்து சவுண்டை காட்டிட்டாங்களா? அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதனால் சட்டசபையாக நடக்கலை, சினிமா தியேட்டர் மாதிரி தான் நடக்குது. எந்த முதலமைச்சரும் அதை ஆக்ஷன் காட்டுவாங்க சட்டசபை? நீ பொலிட்டிக்கல் மேடையில் எதை வேணா பெதற்றிக்கா, அதை பற்றி கேட்க மாட்டோம். சட்டசபை எப்படிப்பட்ட இடம் அது? திமுக அன்றைய தினம் இருந்து தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு போயிருக்கலாமே. சரியா சார், அது எங்களுடைய பிரராகட்டி. நாங்கள் எப்போ சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கணும், எப்போ வெளிநடப்பு செய்யணும், அது எதிர்கட்சிகளுடைய உரிமை. அது நீங்கள் இஷ்டத்துக்கு சகட்டமேனிக்கு பொய்யா புலிவிட்டு இருப்பீங்க. நாங்கள் சபாநாயகர் எழுந்திரிச்சு சொல்கிறோம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் மீறி சபாநாயகர் அனுமதிக்கிறாருன்னா அப்போ வெளிநடப்பு தான் செய்வோம். அது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டது தானே. எல்லாத்தையும் கருத்தை பதிவு செஞ்சிருந்தா அது திமுகவுக்கு தானே. அது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கருத்துக்களை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். அப்படின்னா சப்போஸ் இன்கேஸ் நான் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிற அனுபவம் இருக்கு, சரி உட்காருன்னு சொல்லி கடைசியில் அனுமதி கொடுக்காம விட்டா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு எதிர்ப்பு எப்படி தான் காட்டுறது? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் எப்போ வெளிநடக்கணும், எப்போ வந்து நம்ம உட்காரணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சில அதிமேதாவி மாதிரி அரசியல் ஞானி மாதிரி சில பேர் வெளியே வந்து சொல்லுவானுங்க, அவங்க உட்காந்து பேசிட்டு போயிருக்கணும், அவங்க இருந்து கருத்தை சொல்லிட்டு போயிருக்கணும். நான் கேட்குறேன், உட்காந்து பேசிட்டு போனோம், இருந்து கருத்தை சொன்ன அதிமேதாவி புலிகளை நான் கேட்குறேன். கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவர் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சொன்னார் முதல் நாளில். அன்னைக்கு வந்து முதலமைச்சர் எழுந்திருச்சு பதில் சொல்லிட்டு அந்த தீர்மானத்தின் மேலே, மேகதாது மேலே தீர்மானத்தின் மேலே பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்விட்டரில் போய் பக்கமாக போட்டார. அப்போ வீட்டில் போய் ட்விட்டரில் போட்ட முதலமைச்சர் ஏன் ஃப்ளோரில் நின்று பேசல? எல்லாத்தையும் எதை யார் செய்யக்கூடாத அதை வந்து கண்டிக்க மாட்டாங்க யாருமே.
முதலமைச்சருக்கான வாய்ப்பு சார். எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சுமத்துறாரு, அதை நீ பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு சட்டசபையில். அதை விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு நீ போய் பனையூர் பங்களாவில் படுத்துக்கிட்டு ட்வீட் பட்டா இந்த அயோக்கியத்தனத்தை ஏன் சார் பேச மாட்டேன்றீங்க? எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செஞ்சாருன்னா எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்யறதுக்கு உரிமை இருக்கு. முதலமைச்சர் சட்டமன்றத்தை பதில் சொல்றது யோகியது இல்லாம போய் ட்வீட் போடுற அயோக்கியத்தனத்தை வந்து எவனோ யாருமே பேச மாட்டீங்களா? இது வரைக்கும் யாராவது விளக்கம் கொடுத்தாங்களா? சட்டமன்றத்தில் அவருக்கு நேரம் இருக்குது, அவர் எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். முதலமைச்சர் ஏன் போய் ட்வீட் போட்டாங்க? முதலமைச்சரே தான் பேசணும்னு அவசியம் இல்லை, அமைச்சர்களும் பேசலாம் அப்படின்னு எங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க. எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் எங்க இருந்து வந்தது? ட்விட்டர்ல இருந்து வந்ததா, அசெம்பிளில இருந்து தான்? அசெம்பிளிலயும் கொடுத்தாங்களே சார். எப்ப கொடுத்தாங்க? ஏங்க முதல் நாள் அசெம்பிளில, ஃபர்ஸ்ட் டே அசெம்பிளில மேகதாது அணை கட்டுற விஷயத்துல தீர்மானத்தை பத்தி பேசி முடிக்கும் போது முதல் நாள் எதிர்க்கட்சி தலைவர் 2 நாள் கூட்டம் நடந்ததுல, அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு ஆளுநர் உரைக்கான அசெம்பிளி சம்மன் பண்ணாங்க. அந்த முதல் 2 நாள் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையும் உட்காந்து குறிப்பெடுத்துக்கிட்டார். அது வர பயங்கர பிஜிஎம் பீடிங் உங்க மீடியாக்கெல்லாம் ஒரு அவரே குறிப்பெடுத்துக்கிறார், அவர் கையாலே அவர் எழுதுகிறார், இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா எழுந்து வீட்டுக்கு பயந்து ஓடி போய் ட்விட்டர்ல போய் ட்வீட் பண்ணாரு, அதை ஏன் பேச மாட்டீங்க? அதற்கான விமர்சனங்களும் வைக்கப்பட்டு தானே சார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க, மீடியாக்கள் கிட்ட ஒரு வெளிப்படைத்தன்மையா பேச மாட்டாங்க. அது யார் அப்படிங்கிற யார் வச்சாங்க விமர்சனம்? பொதுவா வைக்கப்படுதே சார். கடந்த ஆட்சி காலத்துல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில்? பத்திரிகையாளர்கள் சந்திக்க அதுக்கு என்ன பதில்? அது ஏன் வைக்கப்படுது? தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு தான் சார். யார்கிட்ட எழுப்பினீங்க நீங்களா? பத்திரிகையாளர்கள் எழுப்பிட்டு தான். எங்க போய் யார்கிட்ட எழுப்பினீங்க? சிவத்தை பத்தி கேட்டீங்களா, இல்ல விஜய் பத்தி கேட்டீங்களா? அமைச்சர்கள் உங்க டிவி ஆபீஸ்லயே உட்காந்து கேட்டுட்டீங்க. விடுங்க, வேலையை பாருங்க. அடுத்தது விஜயை பத்தி கேட்கறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. இல்ல சார், அமைச்சர்கள்கிட்டையும் கேட்கறாங்க, முதலமைச்சர் யார் பதில் சொன்னாங்க? அவங்க திட்டமிடிக்கிற பிரஸ் மீட்டை மட்டும் தான் சார் சந்திக்கிறாங்க. அதுவும் செக்ரட்டரி சந்திச்சுட்டு சேஃபா போயிடுறாங்க. பொது இடங்கள் எங்கன்னா சந்திக்கிறாங்களா? நீங்க பிரஸ் எங்கேயாவது கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்களா? அதனால வந்து பிரஸ்ஸை பார்த்தா, அதான் சொன்னேன் ஏற்கனவே, பிரஸ்ஸை பார்த்தா தொடர் நடக்குதா விஜய்னு கேட்டிருக்கேன் ஏற்கனவே. ஓகே. அதே போல திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. என்னன்னா, இப்ப வரைக்கும் நாங்க திமுக கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாங்க எங்கேயுமே நாங்க சொல்லல. ஆனா திமுக வந்து எங்க கட்சியில இருந்த ஒரு நபரை அவங்க கட்சியில சேர்த்து எங்க கூட்டணியில விசிகா இல்ல அப்படிங்கறத திமுகவே தெளிவுபடுத்திருச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்காங்க. இல்ல, அண்ணன் பேசுறத நானும் கேட்டேன். நேற்றுக்கு பேசியிருக்கிறாரு ஒரு நிகழ்ச்சியில. அதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்துருக்கிறாங்க, அதுல பேசியிருக்காங்க. அதாவது வந்து இதுல வந்து யாருமே வந்து நாங்க விலகிட்டோம், நாங்கள் முறிச்சுக்கிட்டோன்றது யாருமே சொல்லலை. ஆனால் இட்ஸ் இம்ப்ளைடு, அவ்வளோதான். எப்போ ஒரு கூட்டணியிலிருந்து வெளியே போய் ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டாலும் அது முடிஞ்சு போய் வச்சு தான். அதுக்காக மறுபடியும் வந்து நாங்கள் விலகுகிறோன்னு வெளிப்பட ஒன்ஸ் இட் ஹஸ் பீன் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் த சர்வீஸ்ன போது நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. புரியுதா? அதே மாதிரி தான் இதுவும். விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணிக்கு போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க, அமைச்சரவையில் இடம் எடுத்துட்டாங்க. அதனால் வந்து இதுக்காக ஒரு பெரிய அறிக்கையில் விடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவர்கள் சொல்றது மாதிரி வந்து அவர் பனையூர் பாபுவை கொண்டாந்து நாங்கள் சேர்த்ததுனால வந்து நாங்கள் முடிச்சிட்டோன்றதுலாம் ஒன்றும் இல்லை. முதல்ல அண்ணன் போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறார், அமைச்சரவை இடம் பெறுறாரு. அது பனையூர் பாபு அந்த கட்சியிலேருந்து ஒதுங்கி வெளியே நிற்கிறார், நான் அந்த கட்சியில் செயல்படலைன்னு சொல்லிட்டாரு. ஒரு சாதாரண மனிதனாக வந்து இந்த திமுகவில் சேரார், அவ்வளோதானே தவிர விடுதலை சிறுத்தை இப்போ அதிமுக தாவேக்கா செய்கிற மாதிரி ஏடிஎம்கில் இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கல சேர வைக்கிறா சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒன்றும் திமுக செய்யலை. ஓகே. இதே போல் திமுக மறுசீரமைப்பு குழு அப்படிங்கிறத ஒன்று சமீபத்தில் அமைச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய நடவடிக்கைகள் அடுத்து என்ன இருக்குது? தேர்தல் தோல்வி குறித்து இன்னும் ஆராய்ந்துக்கிட்டே தான் இருக்கீங்களா? நம்ம ஏன் தோத்தோம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியில் திமுக இல்லையா சார்? இல்லை, அதாவது வந்து அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டியில் திமுக இல்லைன்னா பார்த்து கேட்கவே முடியாது. நீங்கள் அந்த கேட்குற கேள்வியே முதல்ல நான் கண்டிக்கிறேன் வன்மையாக. ஏன்னா வந்து மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி இந்த அரசியல் உலகுக்கு சொன்ன பேரறிஞர் பெருந்தகை எங்களுடைய அண்ணா. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இதை நான் ஏற்றுக்கிறேன், இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன்னு சொன்ன துணிச்சல் உள்ள தலைவர் எங்கள் தலைவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கேள்வியே ரொம்ப தப்பு, நான் கண்டிக்கிறேன். அடுத்தது மறுசீரமைப்பை பொறுத்தவரைக்கும் அது எங்களுடைய இன்டர்னல் இஷ்யூ. அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையவே கிடையாது, அது தேவையும் கிடையாது. தோல்வியை நாங்கள் ஆராய்ஞ்சிக்கிட்டே இல்லை, அதெல்லாம் தெரியுது. கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி பண்ணலான்னு ஒரு அடுத்த ஜெனரேஷனை நோக்கி போகுது. 75 ஆண்டு கால கட்சி இது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அரசியல் உலகத்தை நம்ம பார்க்குறோம். மேடையேறி பேசி பட்டி தொட்டிகளெல்லாம் போய் கட்சி வளர்த்து அதுக்கப்புறம் படிப்படியாக ஆட்சி பிடிச்ச காலம்லாம் போய் ஒரு கண்டென்ட் ரீல்ஸ்லேயே ஆட்சி பிடிச்ச நிலைமையில் வந்திருக்கு.
எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பகுப்பாய்வு செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டிய விஷயத்துக்கு உண்டான பார்க்கணும், பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர்களை பார்க்கணும். இதெல்லாம் நாங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் செஞ்சிட முடியாது சார். அதனால தான் இது வந்து ஒரு ரிஃபைன்டு ஒரு பார்ட்டி. இது படிப்படியாக எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி தான் செய்யும். அந்த வேலையில் முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தாவேகாவுக்கு கட்டமைப்பு இருக்கா? எங்கள் கட்சிக்கு ஒரு பைலா இருக்குது சார். அவங்களுக்கு பைலாவை நாளைக்கு பொதுவெளியில் போட முடியுமா? எங்கள் கட்சிக்கு தலைமை கழகத்திலேருந்து கிளை வரைக்கும் இருக்கக்கூடிய செட்டப்பை ஸ்ட்ரக்சரை சொல்ல முடியும். இப்போ உடனடியாக எனக்கு பேட்டி முடிச்சுட்டு போய் புஷியாந்தனையும் ஆதவ அர்ஜுனா போய் உங்கள் கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரை சொல்லுங்கள், இப்போ தான் அறிவாலயத்தில் உட்காந்துட்டு கேட்டு வரேன், தலைமை கழகத்திலேருந்து கிளை கழகம் வரைக்கும் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க, உங்களுக்கு எடுத்து போடுங்க காட்டுங்கன்னு. திமுகவோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் யார், கிளை செயலாளர் யார், மாவட்ட செயலாளர் யாருன்னு இருக்கும். அது மாதிரி தாவேக்காக இருக்குதா? அது ரசிகர் மன்ற மாதிரி இருந்தது, ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்போ தான் அவங்க கட்டமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து 75 அது வேற சார். நான் அதுக்கெல்லாம் சொல்ல வரல. இண்டிபெண்டன்ட் கூட தான் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஒரு கட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? என் கட்சிக்கு அவ்வளோ ஒரு கட்டமைப்பு வரலாறு இருக்குது. ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் கேள்வி கேட்ட முடியாது. பக்குவம் இல்லையா, அது ஏற்றுக்கிற மனவிக்கு இல்லைன்னா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். தாவேக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தது வந்து மக்களுடைய தீர்ப்பு. இது இருந்தாலும் தொடர்ந்து எது சொன்னாலும் பொது வெளியில கதறிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. பாப்பா மாடல் அரசு, பாப்பா மாடல் அப்படின்னு விமர்சிக்கிறாங்களே சார் திமுகவை. அவங்க கேட்டதுனால சொன்னாங்க. பாப்பாங்கிற வார்த்தை யார் வந்துச்சு, யார் சொல்லுச்சு முதல்ல? அமைச்சர் ரமேஷ் சார். அப்ப யார் முதல்ல பொது வெளியில வந்து தேவையில்லாத வார்த்தையை போடுறாங்க? இல்ல, நீங்க சோபா மாடல் அப்படின்னு விமர்சிக்கும் போது அவங்க அதுக்கு பதில் இல்லாததை நாங்க சொல்லிட்டோம். பாப்பா மாடல்ன்றதுக்கு என்ன அவருக்கு ஆதாரம் இருக்கு? சோஃபா மாடலுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்கு. எல்லா தலைவர் வீட்டுக்கு முன்னாடி சோஃபா போகுது சார். அதுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டிக்கிறாங்களா சார்? அப்படி சோஃபா கொடுத்திருந்தாங்கன்னா சோஃபால என்ன பணம் வந்ததா? அதை நீங்க பாருங்க தம்பி, அந்த வாதம் வேற. ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் முதல்ல வாங்கிக்கங்க. ஓகே, மாடலை பத்தி சொல்றீங்க. பாப்பா மாடல்ன்றதுக்கு அந்த அந்த அமைச்சர் என்னாவது ஒரு பொது வெளியில இல்லை சரி எவிடென்ட்டோட பேசணும். நாங்கள் சோஃபா மாடலுக்கு எவிடன்ஸ் இருக்கு. சோஃபா தூக்கின்னு போகிறாங்களே, புரியுதுங்களா? ஒரு மாடல் சொல்கிறோம், திராவிட மாடல் நாங்கள் சொல்கிறோம். திராவிட மாடல் இன்க்ளூசிவ், எல்லாருக்கும் எல்லாம் திட்டத்தை காட்டியிருக்கலாம், கொடுத்துருக்கோம்ல. டெவலப்மெண்ட்ஸ் இண்டெக்ஸ் எங்களுடைய இந்தியாவிலேயே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட இண்டெக்ஸின் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஏறி இருக்குல்ல. சோஃபா மாடல் எங்கே இருக்குது? இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸும் போயிடுச்சுல. சோஃபா மட்டும் போச்சு, சோஃபா வருது, இண்டஸ்ட்ரீஸ் வெளியே போகுது சார். அதுவுமே அவங்க கட்சிக்காக வாங்கின சோஃபா அப்படிங்கிற விஷயத்தையும் இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் வீட்டுக்கு போகிறதுக்கு சோஃபா எப்படிங்க போவோம்? அப்போ தான் சோஃபா வாங்குவீங்களா? நான் கேட்குறேன், எனக்கு தெரியலங்க. விஜய் வரதுக்கு மட்டும் தான் புது சோஃபா போகுமா? அப்போ சோஃபா மாடல் எங்கள் எதிர்கட்சி சொல்கிற தலைவர், எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது என்ன தப்பு? கூட்டணி கட்சிகளை சரியா ஒருங்கிணைக்கலையா சார் திமுக? ஏன்னா கடந்த தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் மெகா கூட்டணி 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கிற எந்த பொருள் நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் உங்களுக்கு ஒரு ஐயம் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்களா? கூட்டணி கட்சிகளை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலையான்னு ஒரு ஐயம் வந்திருக்குல்ல. எதை ஒரு மையமாக வச்சு உங்களுக்கு அந்த ஐயம் வந்திருக்கு? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு கட்சியை சார்ந்த தலைவர்களும் பேசுகிற விஷயங்கள் நல்லா புரிஞ்சுங்க. தேர்தல் நடக்கும்போது இருக்கிற கூட்டணி கல்வி போனால் தான் சரியாக ஹேண்டில் பண்ண அர்த்தம். ஓகே, தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்களோட விஷயம் போகிறத பற்றி யாருக்குமே கவலை இல்லை. காரணம் தேர்தல் வரைக்கும் தான் கூட்டணி. தேர்தல் முடிஞ்சிட்டு அது கூட்டணி கிடையாது. இருந்தாலும் ஒரு 19 தேர்தல் இருந்து ஒரு மெகா கூட்டணியா இருந்தவங்க இப்ப டப்புன்னு சிதறிடுச்சு. அப்ப கூட வந்து ஆட்சி சிதறலாம் செய்யற. ஆட்சியில இருக்கும்போது கூட தான் எங்க கூட கூட்டணியில இருந்த விடுதலை சிறுத்தைகள் அரசு செய்யற தவிர கண்டிச்சது. ஃப்ளோர்ல வந்து சில பில்லை கொண்டாடும் போது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கம்யூனிஸ்ட். நாங்க பில்லை ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அது வேற சார். ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே சார். அதனால வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்க்க போனா ரொம்ப காலமா ஒரு கூட்டணியை தக்க வச்ச தலைவர் திரு மு.க. ஸ்டாலின்ன்றது ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்தியாவில் எந்த தலைவரும் அப்படி கிடையாது. திமுகவுக்கு இப்படிப்பட்ட வரலாறு முன்னாடி கிடையாது. ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த எலெக்ஷனுக்குள்ள அதே கூட்டணி இருக்குமான்னு ஜெயலலிதா கிடையாது, திமுக இதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே கிடையாது. ஆனால் பல தேர்தல்களாக கொண்டு வந்து வச்ச ஒரு பெருமை வந்து இப்போ இருக்கிற தலைவர் கொண்டு இல்லை. ஓகே, ஸோ சமகால அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.